ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி அடை பிரதமன், பாலடை பிரதமன் கூட சொல்லுவாங்க. ஓணம் டைமில் அவங்களோட வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெசர்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இந்த ரொம்ப ரிச் அண்ட் டெலிஷியஸ் அடை பிரதமன் வந்து பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து இது செய்கிறதுக்கு நமக்கு பொறுமை தான் ரொம்ப தேவை. இந்த அடை பிரதமனை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு. அரிசி அடை அது வந்து ஒரு கப் அளவுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நமக்கு தேவைப்படும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட் அப்படின்னா கூட நமக்கு வந்து இதை செய்கிற டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours ஆகிடும் நமக்கு. இப்போது நான் வந்து இந்த 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு வைடான பவுலில் நம்ம ஊற்றி இதை வந்து காய ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நமக்கு அரிசி அடை தேவைப்படும். இப்போ வந்து ஒரு பவுலில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதித்து வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க 1 கப்பு அரிசி அடையை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அரிசி அடை வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் நல்ல மளிகை கடை இதிலெல்லாம் கிடைக்கக்கூடியது தான். இப்போ அதை போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு இதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு இதை வந்து அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட தேவையில்லை. நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி ஒரு 15 to 20 minutes இதை தனியாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பாலை வந்து காய வச்சிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் நம்ம 1 லிட்டர் மில்க்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா காஞ்சி வர்ற ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட டைமிங் தான் இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். நிதானமாக செஞ்சால் தான் வந்து இந்த பாலடை பிரதமன் வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரிச் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். இப்போ நான் பால் காஞ்ச பிறகு ஒரு 15 minutes ஆகிருக்கு. இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மொத்தமாக 1 கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம் இந்த 1 லிட்டர் மில்க்குக்கு. அதை வந்து 4ஆக பிரித்து இப்போ 1/4 கப் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழித்து இன்னும் ஒரு 1/4 கப் சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை வந்து நம்ம பிரித்து ஆட் பண்ணும்போது தான் வந்து அந்த பால் வந்து நல்லா சுண்டி வரவும் அந்த சுகரோட ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும். இந்த மாதிரி நல்லா ஒரு 15 minutes ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட பிரதமனுக்கு. ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 minutes ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ நிறைய வந்திருக்கு நம்ம 1 கப் அடையிலே. ஸோ வந்து இதை வந்து நம்ம வடித்து நம்ம வந்து சீவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சீவ் பண்ண அடையை வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இங்கே இருக்கட்டும். இப்போ வந்து இன்னொரு 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு 1/4 கப்பு சுகர் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும். மொத்தமாக ஒரே டைமில் வந்து நம்ம 1 கப் சுகரை வந்து சேர்த்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 15 minutes 20 minutes ஒன்ஸ் நம்ம வந்து பாலுக்குள்ளே நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். 4 டைமாக நம்ம மொத்த அளவு 1 கப்பை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ ஃபைனலாக நான் எடுத்து வச்சுருந்த ஃபைனல் 1/4 கப்பு சுகரையும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன் மில்க்குள்ளே. இது எல்லா ஸ்டேஜ்லையுமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃப்ளேம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடவே கூடாது. பால் ரொம்ப உடனே சுண்டி வந்துருச்சுனாலும் நல்லா இருக்காது. ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நம்ம வச்சு பண்ணணும். இப்போ நம்ம சர்க்கரை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அடையை வந்து நம்ம இப்போ இந்த கொதிக்கிற பாலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அடையை ஆட் பண்ணதுக்கப்புறமே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 minutes அளவுக்கு நம்ம இதை பாயில் பண்ண தேவையாக இருக்கும். ஸோ வந்து அடுப்பு வந்து எப்போவுமே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணால் தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். எந்த அளவுக்கு நமக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா ரெடியூஸ் ஆகி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு கலர் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிட்டத்தட்ட அடை ஆட் பண்ணதுக்கப்புறமும் கூட ஒரு 10-15 minutes ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10 minutes கூட இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரவும் நல்லா உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு வந்து அந்த பால் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சுண்டி வந்திருக்கும். இப்போ பாருங்கள் பால் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு பார்த்திங்களா. இன்னும் ஒரு 15 minutes ஆகிருக்கு. மொத்தமாக நம்ம அடை ஆட் பண்ணி ஒரு 1/2 hour அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பால் வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ குக் பண்ணும்போது தான் இந்த பாயசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நான் இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹோம்மேட் ஏலக்காய் தூள் தான். நம்ம சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருந்த தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஏலக்காய் சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு மைல்டு ஃப்ளேவர் தான் சேர்க்கணும். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் திருப்பி. இதுக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து எதுவுமே வறுத்து போட மாட்டோம். ஸோ வந்து நெய்யை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாலாடை பிரதமன் வந்து நம்ம வந்து செய்கிற ஸ்டேஜில் ரொம்ப திக்காக பண்ணிடக்கூடாது. ஸோ ஆற ஆற அது இன்னுமே கொஞ்சம் திக்காகிடும். ஸோ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணால் தான் நம்ம வந்து இதை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சர்வ் பண்ண முடியும். இந்த பாலாடை பிரதமனை நம்ம ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா வந்து நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இது நம்மளோட ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான ரொம்ப ரிச்சான ஒரு பாயசம்னு சொல்லலாம். இந்த ரொம்ப டேஸ்டியான பாலாடை பிரதமன் உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.